ஓம் சாந்தி. இந்த ஆடியோவில் நாம் தீர்மானிக்கும் சக்தி. நாம் ஒரு விஷயத்தை சரியாக தீர்மானிக்கலைன்னா அதனால் வரக்கூடிய நஷ்டம். நாம் ஒரு விஷயத்தை சரியாக தீர்மானித்தா வரக்கூடிய லாபம், அதை பற்றி பார்ப்போம். நாம் ஒரு துணி கடைக்கு போகிறோம். போன உடனே அங்கே நிறைய மாடல் பீஸ் எதிரில் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு துணி மேலே நம்மளுடைய கவனம் போகும். இது நல்லா இருக்கு, இது வாங்கினா நல்லா இருக்கும், அந்த ஒரு ஆசை வரும். அந்த ஆசை வந்த பிறகு எவ்வளோ விலைன்னு கேட்போம். அவங்க 3000 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கையில் 2000 ரூபாய் தான் இருக்கு. இப்போ மனசுக்கு கஷ்டம் வருது. அப்புறமா நம்மளுடைய தகுதி ஞாபகத்துக்கு வருது. நம்மளுடைய தகுதி இப்போதைக்கு 2000 ரூபாய்க்கு தகுந்த துணி எடுக்கிறது தான். ஆனால் தகுதியை மறந்துட்டதால ஆசை வருது. ஆசை வந்த பிறகு தகுதி ஞாபகத்துக்கு வருது. அதனால துக்கம் வருது. அப்புறமா அந்த 2000 ரூபாய்க்கு தகுந்த துணியை எடுத்துக்கிட்டு நாம் வரோம் நிராசையோட. அப்போது நமக்கு எது வேணும், நம்ம தகுதி என்னன்றதை முதல்ல நல்லா பகுத்தறியணும். அந்த பகுத்தறியும் சக்தி இல்லாததால தீர்மானிக்கக்கூடிய சக்தி பிரச்சனையாக இருக்கு. அதே போல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது தெரியாமல் கெட்டவங்க சொல்கிற வழிப்படி போய் அவங்க சொல்கிற விஷயங்களை தீர்மானித்து நம்ம வாழ்க்கையில் அந்த விஷயங்களை கொண்டு வரும்போது பல துக்ககரமான நிகழ்வுகளுக்கு ஆளாகிறோம். காரணம், அவங்கள நாம் சரியாக பகுத்தறியலை. அவங்க பேச்சில் மயங்கி அவங்க சொல்கிறத தீர்மானிக்கிறோம், நிர்ணயிக்கிறோம். அப்போ அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். அதே பகுத்தறியும் சக்தி இருந்தால் அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றதை நம்ம பகுத்தறிஞ்சிருந்தா அவங்களுடைய அந்த மாயை வலையில் நாம் சிக்க மாட்டோம். உஷாராக தப்பிச்சுப்போம். சரியானதை தீர்மானிப்போம். இந்த மனம் போன போக்கில் போகிறவங்க தான் தவறானதை தீர்மானிப்பாங்க. புத்திப்படி போகிறவங்க தான் சரியானதை தீர்மானிப்பாங்க. அப்போது நாம் ஒரு சூழ்நிலையை இல்லை ஒரு மனிதரை முதல்ல பகுத்தறியணும்னா நம்மளுடைய புத்தி கூர்மையாக இருக்கணும். புத்தி கூர்மையாக இருந்ததுன்னா எதிரில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை பகுத்தறியலாம். பகுத்தறியும் சக்தி வந்ததுன்னா தீர்மானிக்கக்கூடிய சக்தி வந்துடும், நிர்ணயம் செய்கிற சக்தி வந்துடும். இப்போ நம்மளுக்கு பகுத்தறியும் சக்தி இல்லாததால், யார் நல்லவங்க யார் தீயவங்கன்னு தெரியாததால் தீயதை தீர்மானிச்சிடுறோம். ஸோ அதனால் பகுத்தறியும் சக்தி வந்ததுன்னா தீர்மானிக்கும் சக்தி வந்துடும். அப்போ பகுத்தறியும் சக்தி வரணும்னா
புத்தி கூர்மையாக இருக்கும். புத்தியின்படி நடக்கிறவங்க தான் அனைத்தையும் சரியாக பகுத்தறிய முடியும். அப்போ புத்தி கூர்மையாக இருக்கணுமன்னா, தெளிவாக இருக்கணுமன்னா, அமைதி என்ற குணம் தேவை. ஒருத்தர் எந்த அளவுக்கு ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய புத்தி ஷார்ப்பாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அவரை யாருமே ஏமாற்ற முடியாது. ஒருத்தர் எந்த அளவுக்கு ஆழ்ந்த அமைதியில் இருக்காரோ அவர் அடுத்தவங்களுடைய மனதை புரிஞ்சிக்க முடியும். அடுத்தவங்க எதிரில் இருக்கிறவங்க எந்த எண்ணத்தில் வராங்க, அவங்க பேசக்கூடிய அவங்க பேசுகிற அந்த துணியை வச்சே இவங்க சரியானவங்க இல்லை இவங்க சரியானவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். இவங்க பேச்சை கேட்கலாம், இவங்க பேச்சை கேட்கவே கூடாது, எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியும் ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறவங்களால. அதனால தான் நாம் நல்ல ஒரு தெளிவான வாழ்க்கையை வாழணும்னா தியானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ தியானம் பண்ணும்போது ஆழ்ந்த அமைதிக்கு போகிறோம். ஆழ்ந்த அமைதியில் நம்மளுடைய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல நம்மளை நாம் பகுத்தறிய ஆரம்பிப்போம். நம்மளுடைய நிலைமை, நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலை எல்லாமே புரியும். அப்போ அந்த கான்ஷியஸ் எப்பவுமே இருக்கும்போது நமக்கு பேராசையே வராது. என்னுடைய தகுதி எப்பவுமே எனக்கு ஞாபகத்தில் இருந்தால் எனக்கு பேராசையே வராது. பேராசை ஒருத்தருக்கு இருக்கும்போது தான் சூழ்நிலை அவரை தவறாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஏமாந்து தவறான தீர்மானத்துக்கு போயிடுறோம். இதே நாம் நம்மளை எப்பவுமே நம்மளுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய சூழ்நிலை என்னன்றதை எப்பவுமே நம்ம பகுத்தறிஞ்சிக்கிட்டு இருந்தால், அந்த கான்ஷியஸ்லேயே எப்பவுமே இருந்தால் நம்மளை யாருமே ஏமாற்ற முடியாது. அப்போ நாம் எப்பவுமே தெளிவாக இருப்போம், பார்க்குறதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டோம். அப்படி ஆசைப்படணும்னா அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு ஆசைப்படுவோம், அந்த மனநிலை வந்துடும். தகுதியே இல்லாமல் ஆசைப்பட்டால் அதுக்கு பேர் பேராசை. அப்போ ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறவங்களுக்கு ஆசை இருக்கும், அதை அடையணும். அப்போ அதுக்கு தகுதி வேணும். அப்போ அந்த தகுதியை வளர்த்துப்பாங்க, ஆசைப்படுவாங்க, அடைவாங்க. ஆனால் அந்த ஆழ்ந்த அமைதியில் இல்லாதவங்க தகுதியே இல்லாததுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அதை அடையணும்னு முயற்சி செய்வாங்க. மேலும் மேலும் கடனாளி ஆவாங்க, ஏமாற்றப்படுவாங்க. ஸோ அதனால் பகுத்தறியும் சக்தி இருந்தால் நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நாம் சரியான தீர்மானத்தில் இருப்போம், சரியான விஷயத்தை நிர்ணயம் செய்யணும். அப்போ பகுத்தறியும் சக்தி யாருக்கு வரும்? ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறவங்களுக்கு வரும். ஆழ்ந்த அமைதியில் தான் நம்மளுடைய உள் உணர்வு வேலை செய்யும், இன்ட்யூஷன். மேல் மனதில் பார்க்கறதுக்கெல்லாம் ஆசைப்படும், ஆழ் மனதில் தான் நம்ம தகுதிகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆழ் மனதில் தான் நிதானம் இருக்கு, மேல் மனதில் நிதானம் இல்லை. அப்போது தியானம் பண்ணும்போது ஆழ் மனதுக்கு போகிறோம். ஆழ் மனதில் நம்ம இருந்து எந்த செயல் செஞ்சாலும் அதில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். அலைபாயிர மனதோடு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் 100% அதில் வெற்றி அடைய முடியாது. அலைபாயிர மனம் எதிர்காலத்துக்கும் கடந்த காலத்துக்குமே பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க நிகழ்காலத்தில் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸாக செய்ய முடியாது. நிகழ்காலத்தில் நீங்கள் செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சாதான் எதிர்காலம் சுபிக்ஷமாக இருக்கும். அப்போ ஆழ்ந்த அமைதியில் இருக்கிற ஒருத்தர்
நிகழ்காலத்தில் அவர் செய்கிற வேலையை கான்சன்ட்ரேஷனோட அழகாக தெளிவாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பார். அப்போ கண்டிப்பாக அதனுடைய பலன் எதிர்காலத்துக்கு பல மடங்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க கனவு உலகத்தில் இருக்க மாட்டாங்க. எப்பவுமே நிகழ்காலத்தில் ப்ரெசண்டில் செய்கிற வேலையை தெளிவாக செய்வாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பகுத்தறிஞ்சு செய்வாங்க. சரியானதை தீர்மானிப்பாங்க. ஸோ அப்போது ஆழ்ந்த அமைதியில் இருப்போம். அந்த ஆழ்ந்த அமைதி என்ற குணத்தை அனுபவம் செய்வோம். அதன் ஆதாரத்தில் பகுத்தறியும் சக்தியை அனுபவம் செய்வோம். அதன் ஆதாரத்தில் சரியான விஷயங்களை தீர்மானிப்போம். நல்லது. ஓம் சாந்தி.